நல்லவரா இருந்தாரா? வல்லவரா இருந்தாரா? உங்கள் பிரச்சனைகளை விட பெரியவரா இருந்தாரா? அவர் பரிசுத்தரா இருந்தார். ஆமென். அதை தான் நம்ம கிட்டையும் எதிர்பார்க்கிறார். நாமும் பரிசுத்தமா இருக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். அன்று சாலமோன் கட்டின தேவாலயத்தில் மகிமை இறங்கின போது, அக்கினியா இறங்கின போது, எல்லா ஜனங்களும் அதை பார்த்த உடனே வந்து அவர் சொல்றாங்க, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளதுன்னு முகக்குப்புற விழுந்தாங்க. அதான் அவர் நம்மளுடைய வாழ்க்கையில நல்லவரா இருந்தார் என்று எத்தனை பேர் அதை உணர்றீங்களோ, அவங்க அந்த மகிமையை உணர்ற நேரத்தில் வந்து அவங்க சொல்றாங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் நல்லவர்னு. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றீங்க, அவர் நல்லவரா இருந்தார் என்னுடைய வாழ்க்கையில, எதையும் செய்ய வல்லவராகவும் இருந்தார் என்று? ஆமென். எபிரேயர்ல நம்ம பார்க்கும்போது வந்து முதல் அதிகாரத்துல அவர் தீர்க்கதரிசிகளை விட பெரியவர்னு சொல்லிடுறாரு. ஆமென். அதே அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது தூதர்களை விட பெரியவர், மோசேயை விட பெரியவர், எல்லாரை விட பெரியவர், ஆரோனிலும் பெரியவர்னு. அவர் எல்லாரை விட பெரியவர். உங்களை சுற்றி இருக்கிற உங்க பிரச்சனையை விட அவர் பெரியவர். ஆமென். அதனால அவரை நம்ம துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு பாடலை கூட நம்ம பாடி கர்த்தரோட நாமத்தை உயர்த்த போயிடுவோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம். பழைய பாடல் தான். உற்சாகமாக கரங்களை தட்டி நம்ம பாடப்போம். சேர்ந்து பாடலாம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு
சொந்தக்காரர் நமக்கு சொந்தமா இருக்கிறார். ஆமென். இந்த உலகத்துல ஒரு அரசியல்வாதி, இப்ப நம்ம பிஎம்ஏ நம்மளுக்கு தெரியுமா இருந்தாச்சுன்னா, நம்ம சொந்தக்காரங்களா இருந்தனா நம்ம அவர் எவ்வளோ பெருமையா சொல்லுவோம், பிஎம் எனக்கு சொந்தக்காரங்க, பிரைம் மினிஸ்டர் எனக்கு சொந்தக்காரங்க. நம்ம அதில் ஒரு எக்ஸைட்மெண்ட் சொல்லுவோம், அவர் எனக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு. இந்த உலகத்துக்கு சொந்தக்காரர் அவர் நமக்கு சொந்தமாக இருக்கிறார். அதை நம்ம எவ்வளோ எக்ஸைட்டாட்டு சொல்லணும், எவ்வளோ சந்தோஷமாக உள்ளத்துலேருந்து எவ்வளோ சந்தோஷம் வரணும். ஆமென். நம்ம சின்ன வயசுலேயே தாயின் கருவியில் உருவாகிறதுக்கு முன்னாடியே நம்மளை பேச சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார். ஆமென். சின்ன வயசுலேயே தெரிந்து கொண்டார். நம்ம எவ்வளோ பாவத்தில் பாரத்தில் நம்ம அவரை விட்டு தூரம் போய் இருந்தாலும், இல்லைப்பா இது உன்னோட வழி இல்லைன்னு சொல்லி நம்மளுக்கு தலையில் கொட்டினது போல, இது உனக்கு வழி இல்லை, இப்படி திரும்பி வா அப்படின்னு சொல்லி நம்மளை எவ்வளோ நேரத்தில் நம்மளுடைய பாதையை செவ்வாய்ப்படுத்தி இருக்கிறார். ஆமென். அதே போல் அவர் எந்த சூழ்நிலையும் ஆமென் அவருடைய ஜீவனை நமக்காக தந்து ஜீவனை பெற்றுக்கொள்ள என்று உரைத்தார். அந்த வார்த்தைகளெல்லாம் நம்ம உணர்ந்து பாடணும். அவருடைய ஜீவனை நமக்காக தந்து ஜீவனை பெற்றுக்கொள்ள என்று உரைத்தார் என்றார். ரோமர் 6ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தில் நம்ம பார்க்கும்போது, நம்மளை பாவத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கி இருக்கிறார். ஆமென். பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிற மரணத்திலிருந்து நம்ம நித்திய ஜீவன் என்கிற ஒரு இது நம்மளுக்கு பாக்கியத்தை நம்மளுக்கு தந்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தை தந்து நம்மளுக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கார். ஜீவன் பெற்றுக்கொள்ள என்று உரைத்தார். ஆமென். அது எவ்வளோ பெரிய பாக்கியமாக இருக்கிறது. அதற்காக நம்ம என்ன செய்யணும்னா, எந்த சூழ்நிலையும் அவருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்காது என்று நம்ம நிச்சயித்திருக்கணும். ஆமென். அதான் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 8ஆம் அதிகாரத்தில் நம்ம கடைசி 4 வசனத்தில் நம்ம படிக்கும்போது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று அவர் பவுல் அவ்வளோ உறுதியாக சொல்கிறாரு. மரணமானாலும் ஜீவனாக இருந்தாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் எந்த சூழ்நிலையும் அவரை அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறோம் என்று சொல்கிறார். ஆமென். அந்த நிச்சயம் நம்மள்ட்ட எத்தனை பேரில் இருக்கிறது சொல்கிறோமா? கஷ்டம் வர நேரம் நம்ம சொல்ல முடியுமா? நம்ம அவர்கிட்ட ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த கஷ்டத்தை தந்தீங்கன்னு கேட்குறோம். அதை நம்ம கேட்கக்கூடாது. அவர் நமக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டம் வச்சுருந்தாலும் அது அவருடைய மகிமை விளங்குகிறதுக்காக மாத்திரம்தான் வச்சிருப்பார். ஆமென். நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்காக இல்லை, அவருடைய மகிமை வெளிப்படுறதுக்காக. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம். இந்த பாடலை ஒரு முறை கூட பாட போகிறோம். அவர் நமக்காக ஒரு பொறுப்பை தந்திருக்கிறார். மற்ற மார்க்கங்களுக்கு சொல்லப்படாத ஒரு காரியம், சகல சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க என்று நமக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆமென். நம்மளுக்கு ஒரு பொறுப்பை தந்திருக்கிறார். அதை நம்ம நிறைவேற்றணும். ஆமென். அதை நம்ம நம்பி தந்திருக்கிறார். அதை நிறைவேற்றுறதற்கு நம்ம உண்மையாக இருக்கணும். அவர் வர்ற நாளில் அவருக்கு கரத்தை பிடிச்சிட்டு நம்ம போகிறோம். ஆமென். ஒரு மணவாளனுடைய கையை ஒரு மனைவி எப்படி பிடிச்சிருப்பாங்களோ அந்த நேரத்தில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ, அவ்வளோ ஆடி பாடி மகிழ்கிற ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதுதான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அவர் என்னைக்கு வருவார், அவர் கூட நம்ம இருந்து வாழ்றதற்கு, ஆளுகை செய்கிறதற்கு நம்ம காத்திருக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை கூட இந்த பாடலை பாட போகிறோம். அவர் என்னை சிறு வயதிலே குறித்து விட்டார். நம்ம சந்தோஷமா இந்த பாடலை பாடணும். ஒருத்தரோட முகத்துல கூட சோகம் இருக்கக்கூடாது. ஏன்னா அவ்வளோ பெரிய பாக்கியத்தை நம்மளுக்கு தந்திருக்கிறார். அதை உணர்ந்து நீங்க பாடணும்.